Hi guys, I'm Nivetha. இந்த வீடியோவில் லீனியர்லி இண்டிபெண்ட் அண்ட் லீனியர்லி டிபெண்ட் வெக்டார் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது பேஸ் பண்ண மாதிரி ரெண்டு ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்த்துடலாம். என்னென்னா வெக்டார்ஸ்க்கான டெஃபினிஷன் அண்ட் செட் ஆஃப் n elements written as x is equal to x1, x2, x3 up to xn is called vectors of n dimension அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு n எலமெண்ட்ஸோட செட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? இதில் x1, x2, x3 இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார். எல்லாமே ஒரு வெக்டார். வெக்டார்னா என்னது? அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், சரியா? ஸோ இப்போ எக்ஸ்என் வரைக்கும் இருக்கிறனால வெக்டார் ஆஃப் n டைமென்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து x1, x2, x3 மட்டும் இருந்துச்சுன்னா வெக்டார்ஸ் ஆஃப் 3 டைமென்ஷன்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ரோ, ஓகேவா? எனி row or column matrix is called as vector and numbers are called scalar. இப்போ ஏதோ ஒரு ரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அல்லது காலம் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்திங்கன்னா 1, 2, 3 இப்படி இருக்குன்னா இது நம்ம வெக்டார்னு சொல்லுவோம், சரியா? இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கேலார், ஓகே? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்னா என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து x1, x2 அப் டு xn வரைக்கும் n வெக்டார்ஸ் ஆஃப் சம் ஆர்டர். ஏதோ ஒரு ஆர்டரில் n வெக்டார்ஸ் இருக்குது, ஓகேவா? x1, x2 இது எல்லாமே ஒவ்வொரு வெக்டார். அப்புறமேட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, என்னென்னா c1 x1 + c2 x2 + up to cn xn is equal to 0. நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம். இதில் இருக்கிற x1, x2 up to xn வரைக்கும் அதெல்லாமே வெக்டார்ஸ் ஆஃப் சம் ஆர்டர். நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, என்னென்னா c1 x1 + c2 x2 + up to cn xn is equal to 0ன்னு இருக்குது. இதில் c1, c2 up to எல்லாமே வந்து ஸ்கேலார்னால் ஏதோ ஒரு நம்பர், ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லா நம்பருமே ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த வெக்டார்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லீனியர்லி இண்டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ ஒருவேளை எல்லா சியும் வந்து 0வாக ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை லீனியர்லி டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த வெக்டார்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? லீனியர்லி டிபெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், புரியுதா? லைக் x1, x2 up to xn எல்லாமே வெக்டார்ஸ். அதுக்கப்புறம் c1 x1 + c2 x2 + up to cn xn is equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து c1, c2 எல்லாமே வந்து உங்களுக்கு 0வாக இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட். அதில் ஒன்று நான் 0வாக இருந்துச்சுன்னா கூட அது வந்து லீனியர்லி டிபெண்ட், ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாமின் த லீனியர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x1 is equal to 1, 2, 4 transpose, x2 is equal to 3, 7, 10 டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்தனால x1 நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கிற ரோ மேட்ரிக்ஸை நான் காலம் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற ரோ மேட்ரிக்ஸை காலம் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ x1ஐயும் x2வையும் இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லீனியர்லி டிபெண்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து வெக்டார் தானே. ஸோ அதனால் c1 x1 + c2 x2 is equal to 0ங்கிற மாதிரி கண்டிஷனில் எடுத்துக்கிறேன், ஓகேவா? எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணும்போது என்னாகும்? c1 இங்கே போட்டிருக்கேன், x1க்கு பதிலாக இந்த வெக்டார் வரும், c2 இங்கே போட்டு x2க்கு பதிலாக இந்த வெக்டர் வரும், ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இதையுமே நான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது லைக் இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் ஆட் பண்ணும்போது c1 இங்கே உள்ளே கொடுக்கணும், அதே மாதிரி c2வையும் இங்கே உள்ளே கொடுக்கணும், இல்லையா? அப்போ c1 + 3c2 is equal to 0. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2c1 + 7c2 is equal to 0ன்னு வரும். இந்த இடத்துல 4c1 + 10c2, புரியுதா? 4c1 + 10c2 is equal to 0ன்ற மாதிரி வரும். இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது. என்னது? c1 + 3c2 is equal to 0, 2c1 + 7c2 is equal to 0, 4c1 + 10c2 is equal to 0ன்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு கிரேமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணுறேன். அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். c1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, c2ஓட கோஎஃபிஷியன்ட் 3, c1ஓட கோஎஃபிஷியன்ட் 2, c2ஓட கோஎஃபிஷியன்ட் 7, அதுக்கப்புறம் c1 c2ன்னு இருக்குது. இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் மாதிரி வரும், ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ இப்போ இது ax is equal to b ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? டிட்டர்மெண்ட் தானே முதல்ல கண்டுபிடிப்போம். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது 7 - 6ஓட வேல்யூ 1 which is not equal to 0 அப்படின்ற மாதிரி வருது, ஓகே? ஸோ அதனால் தி சிஸ்டம் ஹஸ் 0 சொல்யூஷன் அப்படின்னு வரும். ஏன்னா
இது வந்துட்டு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் தானே, z = 0 தானே வருது. அதனால் C1 = C2 = 0ன்னு வரும். ஸோ இதனால் நம்ம லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நமக்கு வெக்டார்ஸ் எல்லாமே இருக்குது, பட் C1 எல்லாமே வந்து 0வாக இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன எழுதிக்கிறோம், ரோவாக இருக்கிறது எல்லாமே காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. x1 x2 x3 நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். C1 x1 + C2 x2 + C3 x3 = 0ன்னு வருமா. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து மல்டிப்ளிகேஷன். C1 × x1க்கு பதிலாக இந்த வேல்யூ, ஓகேவா, ப்ளஸ் C2 × x2க்கு பதிலாக இந்த வேல்யூ, ப்ளஸ் C3 × x3க்கு பதிலாக இந்த வேல்யூ = 0ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம், C1 + 3C2 + C3 = 0ன்னு வரும். அதே மாதிரி 2C1 - 2C2 - 6C3 = 0ன்னு வரும். 3C1 + C2 - 5C3 = 0ன்ற மாதிரி வந்திருக்கும். சரியா, இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எழுத போகிறோம். C1 + 3C2 + C3 = 0, 2C1 - 2C2 - 6C3 = 0, 3C1 + C2 - 5C3 = 0ன்னு வரும். இது நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எழுதுகிறோம். C1 C2 C3ன்னு வருது, = 0 0 0ன்னு வருது. சரியா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம லைக் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ரோவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக, இதோட ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏ மேட்ரிக்ஸும் இந்த பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேட்ரிக்ஸும் நம்ம ஒன்றா சேர்த்து எழுதும் போது இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு, ஓகேவா. 1 3 1 2 -2 6ன்னு வரும். பிரிண்டிங் மிஸ்டேக், -2 6ன்ற மாதிரி வந்திருக்கும், -6. நெக்ஸ்ட்டு 3 1 -5ன்னு வரும். அதுக்கப்புறம் இதை நம்ம நார்மலாக எக்கிலான் ஃபார்மில் சால்வ் பண்ணுறோம். எக்கிலான் ஃபார்ம் அப்படின்னா இந்த 3 இடத்துலையுமே நமக்கு 0 வரும். அது நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, ஓகேவா. எக்கிலான் ஃபார்ம் வந்தோடனே இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதனோட ரோவோட வேல்யூ, ரேங்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா வந்து லாஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு எலமெண்ட்ஸே இல்லை, 2 ரோவில் தான் உங்களுக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ 2ன்னு வருது. சரியா, ஸோ லோ ஆஃப் ஏவோட வேல்யூ 2னா விச் இஸ் லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இப்போ எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது நமக்கு, ஆக்சுவலி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கனால x1 x2 x3ன்னு சொல்லிட்டு 3 அன்னோன் இருக்குது, ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு 2 ரோ தான் கிடச்சிருக்கு. ஸோ லெஸ் தேன் அன்னோன்னால இதுக்கு வந்து நான்-0 சொல்யூஷன் வரும், ஓகேவா. நான்-0 அப்படின்னு விச் மீன்ஸ் வாட், C1 C2 C3 ஏதோ ஒன்று நான்-0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், லீனியர்லி டிபெண்ட்னு சொல்லுவோம். சரியா, சரி, இப்போ லீனியர்லி டிபெண்ட்னா நம்ம C1 C2 C3யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு C3யோட வேல்யூவை கேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதிலேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 1 3 1ன்னு இருக்குது, அடுத்ததில் வந்து உங்களுக்கு 1 1ன்னு மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி எழுதணும் அப்படின்னா, C1 C2 பேஸ் பண்ண மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ C1 + 3C2 + C3 = 0ன்னு வரும். இன்னொன்று C2 + C3 = 0ன்னு வரும். இதுலேருந்து C2 + C3 = 0ன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், C3யோட வேல்யூவை தான் நம்ம கேன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அப்போ C3க்கு பதிலாக கே அஸ்யூம் பண்ணும்போது C2 + K = 0ன்னு வரும். அப்போ C2 - Kன்னு வரும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், C2 - Kன்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணும்போது C1ஓட வேல்யூ வந்துட்டு 2Kன்னு வருது. ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக C1 x1 + C2 x2 + C3 x3 = 0ன்னு தெரியும். x1 x2 x3க்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி கேவெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் ரிலேஷன். நம்ம முதல்ல வந்துட்டு எப்படி சொல்கிறது, லீனியர்லி டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் ஈக்குவல் டு லைக் அந்த ரோவோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை லீனியர்லி இண்டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம். கம்மியாக இருந்துச்சுன்னா